ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இரவு வணக்கம். இப்போ ஒரு முக்கியமான பதிவு, என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நாங்கள் சந்தை எங்கள் ஊரில் சந்தைக்கு போயிருந்தோமா. போயிருந்த இடத்துல கொய்யாப்பழம், அதாவது சுகர் பேஷண்ட்டு நான் அதனால் கொய்யாப்பழம் எப்பயுமே வார வாரம் வாங்கிடுவேன். டெய்லி ஒன்று சாப்பிட்ருவேன். யூடியூப்பில் கொய்யா இலை போட்டு குடித்தா கொஞ்சம் சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. எனக்கு கண்ட்ரோலே ஆக மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷம் ஆச்சு. சுகர் கொஞ்சம் கூடுது குறையுது இதே மாதிரி இருந்துச்சு. ஆவாரம் பூட்டி குடிக்கிறேன், கொய்யாக்காய் சாப்பிட்றேன், எந்தெந்த சாப்பாடு சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு நிறைய ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று சந்தைக்கு போயிட்டு வரும்போது கொய்யாக்காய் வாங்கினோம். ஒரு அம்மாட்ட ஃபஸ்ட்டு கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்க. அரை கிலோ எனக்கு மட்டும் ஒரு 5-6 பழம் வாரத்துக்கு வாங்கி வச்சுக்குவேன். பழுத்தா சாப்பிட பிடிக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் வந்தோடனே எங்கள் மாமா சொன்னார், கொய்யா இலை வேணும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தியே, இந்த வச்சுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா அங்கே நாங்கள் நின்ற இடத்துல இருந்துச்சு. உடனே எங்கள் மாமா என்ன சொன்னார், கூட்டம் ரொம்ப இருக்கும், நான் ஓரமாக நிற்கிறேன், நீ போய் இலையை வாங்கிட்டு வா, ஒரு 5-6 இலையை கேளு, அந்த அம்மாட்ட கொடுப்பாங்க, வாங்கிட்டு வா, இல்லைன்னா காசை கொடுன்னு சொல்லி 10 ரூபாயை கையிலையும் கொடுத்து விட்டார். சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன் மக்களே. பார்த்தீங்கன்னா, ஏம்மா கொஞ்சம் 5-6 இலை கொடுங்கம்மா, கொய்யா இலை வேணும், சுகர் பேஷண்ட் நான், அது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன். ஆஹா, அதெல்லாம் கிடைக்காது, நான் பழம் பூரா விற்க வேணாம் அப்படின்ட்டாங்க. அம்மா காசு தர்றேம்மா, அதுக்கு ஒரு 5-6 இலையை கொடுங்க அப்படின்னு கேட்டேன் மக்களை. அதெல்லாம் கிடைக்காது, நான் பழம் பூரா விற்றாதேன் அப்படின்ட்டுச்சு. இது என்னடா எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பழம் வாங்கினோம் பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட போய் கேட்டேன். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இலையா, அதெல்லாம் அங்கிட்டு தூக்கி போட்டேனே, அதை போய் நீ எப்படி எடுக்கிறது, அதெல்லாம் இல்லைப்பா போப்பா அப்படின்ட்டாங்க. எனக்கு உண்மையிலே நான் ஒரு இலை கூட வாங்கிட்டே வரல. உண்மையிலே மனசு சங்கடமாக இருந்துச்சு. மக்களே, ஒரு முடியாதவங்க கேட்டாங்கன்னா கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஏன்னா சுகர் பேஷண்ட்னால எவ்வளோ அவஸ்தைன்றது நான் சுகர் பேஷண்ட்னால தான் எனக்கு தெரியும். அதை பற்றி கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அந்த இலை செத்த நேரத்தில் காஞ்சு அது குப்பையாக போகிற கழுதை, அதை கொடுத்தா என்ன மக்களே, இப்படியும் சில பேர் இருக்காங்கப்பா. உண்மையிலே எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. யார் இந்த மாதிரி தவற செய்யாதீங்க, சரிங்களா? கீழே குப்பையில் போடுறது தான் அந்த இலை. அதை நான் காசு கொடுத்து கேட்குறேன். அப்போ கூட அவங்க 2 பேரும் கொடுக்குறதுக்கு மனசே இல்லை பார்த்துக்கோங்க. இப்படியும் மனிதர்கள் இருக்காங்களான்னு சொல்லி உண்மையிலே நானும் எங்கள் மாமாவும் ரொம்ப ஃபீலிங்கோடு தான்ப்பா வீட்டுக்கு வந்தோம். பாய் மக்களே.